ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாக்கு ஈவினிங் ஒரு 4:15க்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சிரும். கிளாஸ் முடிஞ்சதும் ஸ்கூல்ல இருக்கிற ப்ளே ஏரியாலே கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு தான் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வருவாங்க. இப்போ ஒரு 3 நாளா என்னன்னே தெரியல. காலையில ஸ்கூலுக்கு போறப்போ ஜாலியா தான் போறா. ஆனா நாங்க மதியம் அங்க போய் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, திருப்பி கிளாஸ்ல விட போறப்போ பயங்கரமா அழுகுறா. ஸ்கூல்ல விட்டுட்டு வரதும் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு பதிலா முதல்லயே லஞ்ச் பேக் பண்ணி குடுத்து விட்டுருந்தா, இந்நேரம் ஸ்கூல்ல அழகா சாப்பிட்டு பழகியிருப்பாளோன்னு ஒரு பக்கம் தோணுது. அவளுக்கு என்னன்னா ப்ரீகேஜி படிக்கிறப்போ ஒரு டைம் தான் ஸ்கூலுக்கு போனேன். காலையில போயிட்டு மதியம் வந்துருவோம். இப்ப எதுக்கு 2 டைம் ஸ்கூலுக்கு போணும்? அத சொல்லிட்டு தான் அழுதுட்டே இருக்கா. இன்னும் ஒரு 1 மந்த் போச்சுன்னா ஓரளவுக்கு பழகிருவான்னு நெனைக்கிறேன். ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சிட்டு, அப்புறமா சமாதானப்படுத்தி, ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி, ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வரப்பவே நல்லா சில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருந்தது. நானும் மழை வந்துருமோன்னு பார்த்தேன். லைட்டா சாரல் போட்டுட்டு இருந்தது. ஆனா, அந்த அளவுக்கு மழை வரல. நான் வேற மிஷின்ல துணி போட்டிருந்தேன். அதுவும் முடிஞ்சுட்டு காய போடலான்னு பார்த்தேன். ஒரு வேளை மழை ஸ்பீடா வந்துட்டுனா, நம்ம எதுக்கும் செக் பண்ணிட்டு நைட்டே போட்டுக்கலான்னு அத அப்படியே விட்டுட்டு, பாப்பாவுக்கும் பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அவளுக்கு இப்ப கொஞ்ச நாளாவே கேரட் மால்ட் தான் ஆத்தி குடுத்துட்டு இருந்தேன். இப்ப நானும் டீ, காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன்றதுனால, பாப்பாக்கு பால் ஆத்துறப்போ, எனக்கும் 1 டம்ளர் கேரட் மால்ட் தான். டீ, காஃபி குடிச்சு பழகிட்டு, ஸ்டார்ட்டிங்ல கேரட் மால்ட் குடிக்கிறப்போ, அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாரி இருந்தது. ஆனா, இப்போ எனக்கு நல்லாவே பழகிட்டு, இதோட டேஸ்ட்டே இப்போ புடிச்சு போச்சு. பாப்பாவோட பர்த்டே அப்போ வாங்கி குடுத்திருந்த புது டாய்ஸ் எல்லாம் இது. இன்னைக்கு அத வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. டெய்லியும் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா உடனே ஹோம்வொர்க் எழுத வைக்க மாட்டேன். என்ன ஹோம்வொர்க் இருக்குன்னு ஒரு வாட்டி நான் எடுத்து பார்ப்பேன். ஹோம்வொர்க் என்னலாம் எழுதணும், அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வச்சுருவேன். மோஸ்ட்லி நைட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் எழுத வைப்பேன். ஹோம்வொர்க் எழுதுறப்ப தான் இந்த பஞ்சாயத்தே நடக்கும். இந்த குட்டீஸ ஹோம்வொர்க் எழுத வைக்கிறது ரொம்ப பெரிய வேல தான். ஒரு சில நாள் அழகா எழுதிருவா. கடகடன்னு எழுதிருவா. ஒரு சில நாள் என்ன சொன்னாலும் எழுத மாட்டா. வெறும் அழுதுட்டே இருப்பா. ஏதாவது ஒண்ணு தப்புன்னு சொல்லி அழிச்சிட்டோம்னா அவ்வளோதான். அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. இல்ல நான் அப்பா கிட்ட தான் படிப்பேன்ட்டு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட புக் எடுத்துட்டு போவா. அவங்க கொஞ்ச நேரம் சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க ஏதாவது இது தப்புமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் என்கிட்ட வருவா. இந்த மாரி மாறி மாறி ஒரு சில நாள் நடந்துட்டு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப புடிச்ச சுசியம் தான் பண்ண போறேன். இது வீட்ல செஞ்சு ரொம்ப நாளுன்னு சொல்றத விட ரொம்ப மாசக்கணக்கிலேயே ஆயிட்டு, இன்னைக்கு கண்டிப்பா செஞ்சிரணுன்ட்டு காலையிலேயே யோசிச்சிருந்தேன். மதியம் ஒரு 2 மணி போலவே பாசிப்பயிறு 1 1/2 கப் அளவுக்கு எடுத்து அத நல்லா ஊற வச்சுட்டேன். சுசியம் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னா, பாசிப்பயிறு, ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி வெல்லம், கொஞ்சமா தேங்காய், அப்புறமா நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்றதுக்கு மைதா மாவு, எண்ணெய் இதெல்லாம் தான் தேவைப்படும். முதல்ல பாசி பயிர நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா, அகாரா பிராண்டோட ரெஜென்சி மல்டி குக் கெட்டில் வித் ஸ்டீமர். இதுல நம்ம டீ போட்டுக்கலாம், காஃபி போட்டுக்கலாம், நூடுல்ஸ் வேக வைக்கணும் அதையும் வச்சு எடுத்துக்கலாம், சூப் பண்ணிக்கலாம், ஹாட் வாட்டர் வேணா வச்சுக்கலாம், எக் பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி ஃபங்ஷனல் தான். இதுல ஒரே டைம்ல நம்மளால 2 ஃபுட் குக் பண்ணிக்க முடியும். இதுக்கு டபுள் லேயர் பாடி குடுத்துருப்பாங்க. உள்ள ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெளியில அவுட்டர் லேயர் மட்டும் பிளாஸ்டிக்ல வரும். இந்த இன்னர் பார்ட்டோட கெப்பாசிட்டி 1.2 லிட்டர், பவர் 600 வாட்ஸ். அதே மாதிரி இந்த இன்னர் பார்ட்ல மினிமம், மேக்ஸிமம் அந்த பாயிண்ட் வந்து குடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லெவலுக்கு மேல இருக்கிற மாதிரி நம்ம ஃபுட் எதுவும் குக் பண்ணக்கூடாது. ஹீட் கண்ட்ரோல் நாப் இங்க கீழ இருக்கும். நம்ம பவர் கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது ஆஃப்ல தான் இருக்கும். நம்ம லைட்டா டர்ன் பண்ணோம்னா ஹீட் 1ல இருக்கும். நம்ம எந்த ஃபுட் குக் பண்றோமோ அதுக்கேத்த மாரி ஹீட் 1ஆ, ஹீட் 2வா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல 360 டிகிரி டிட்டாச்சபிள் பவர் பேஸ் குடுத்துருக்காங்க. ஹேண்டிலுமே பிளாஸ்டிக்ல இருக்கிறதுனால யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறமா லிட் வந்து டிரான்ஸ்பரன்ட் கிளாஸ் லிட். இந்த மல்டி குக் கெட்டில் கூட நம்மளுக்கு ஒரு சில ஆக்சஸரீஸும் வரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமரு வித் ஹேண்டிலோட இருக்கும். அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ஒரு கிரில் ரேக்கு, அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பவுல். இதுல வந்து நம்ம ஸ்டீம் கேக் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 6 எக் வேக வைக்கிற மாதிரி எக் பாயிலிங் ட்ரேயும் ஒண்ணு குடுத்துருக்காங்க. நான் பாசிப்பயிர இன்னர் பாட்ல சேர்த்துட்டு, அது குக் ஆறதுக்கு தேவையான அளவு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஊத்திட்டேன். இப்ப பவர் ஆன் பண்ணிட்டு, ஹீட் ஸ்பீடு 2ல வச்சிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்பீடு 1ல மாத்தி வச்சுக்கலாம். சுசிய ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்காக வீட்ல ஆல்ரெடி வாங்கி வச்ச சீனி கிழங்கு இருந்தது. அத ஒண்ண வந்து கட் பண்ணி ஸ்டீமர் பிளேட்ல போட்டு பாசிப்பயிறு கூடவே சேர்த்து வேக வச்சுட்டேன். நான் சீனி கிழங்க கட் பண்றதுக்குள்ளயே இங்க பாசிப்பயிறு நல்லா கொதிக்கவே ஆரம்பிச்சுட்டு, இதுல ட்ரை ஹீட் புரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது பவர் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆனா உள்ள தண்ணி, ஃபுட் எதுவுமே சேர்க்கலன்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிடும். நம்ம அப்புறமா தண்ணி வந்து சேர்த்துட்டோம்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆயிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா, இப்ப சீனி கிழங்கு நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிட்டு, அதே மாதிரி பாசி பயிறுமே நல்லா கொழைய வெந்து வந்துருச்சு. சுத்தமா அடி எதுவும் பிடிக்கல. சீனி கிழங்குல தொலியெல்லாம் எடுத்துட்டு பாப்பாக்கு சாப்பிடுறதுக்காக வச்சு குடுத்துட்டேன். இந்த மல்டி குக் கெட்டில்ல எக் பாயில் பண்றதுக்கு தனி ட்ரேயே குடுத்துருப்பாங்க. அது ஹேண்டிலோட வந்துரும். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு பவர் ஆன் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு எக் வேணுமோ, நான் 2 எக் தான் பாயில் பண்றதுக்காக வச்சுட்டேன்.
கரெக்ட்டா ஒரு 7 நிமிஷத்துல எக் நல்லா வெந்துருச்சு. இந்த மல்டி குக் கெட்டில் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்றதுக்கு, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணாலே, உள்ள ஒட்டியிருக்கிற எந்த ஃபுட்டோட கறையா இருந்தாலும் ஈஸியா போயிரும். அப்படி இல்லன்னா ஒரு காட்டன் கிளாத்ல நல்லா தண்ணி நனச்சுட்டு அத வச்சு தொடச்சு எடுத்துக்கலாம். இந்த கெட்டில் காம்பேக்ட்டான சைஸ்ல இருக்கிறதுனால, டிராவல் டைம்ல ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். அது இல்லாம இதுல டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டுமே நம்மளால குக் பண்ணிக்க முடியும். பேச்சுலர்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாசிப்பயிறு கொஞ்சம் நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டேன். வெல்லம் வந்து நான் மண்ட வெல்லம் எடுத்திருக்கேன். நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா சுசியம் சாப்பிடுறப்போ திகட்டுன மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாவே எடுத்துக்கணும். இந்த வெல்லத்துல கல்லு மண் இருக்கு. அதனால கொஞ்சமா வெறும் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊத்தி கரைச்சிருக்கேன். தண்ணி நெறையா ஊத்திட்டேன். அப்புறமா பாசிப்பயிரோட சேர்த்து மிக்ஸ் பண்றப்போ, அந்த மாவு கட்டியா வராது. தண்ணி ஆயிரும். நம்மளுக்கு சுசியம் போட வராது. நல்லா தண்ணி எந்த அளவுக்கு கம்மியா சேர்க்கணுமோ, அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா கரைஞ்சிட்டு, இத அப்படியே வந்து ஓரமா எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தேங்காவ குட்டி குட்டியா கட் பண்ணி, சும்மா ட்ரையா அரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாசி பயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்க்கிறப்போ பாசி பயிர்ல தண்ணி எதுவுமே இல்லாத மாரி பார்த்து சேர்த்துக்கணும். இப்ப இந்த தேங்காய், பாசி பயிறு 2த்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு 2 சொட்டு மட்டும் மிக்ஸியில விட்டு எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் தான் அரைச்ச மாதிரி இருக்கு பாசி பயிரெல்லாம். இந்த டைம்ல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற வெல்லத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும். நான் கரைச்சு வச்சிருந்த வெல்லமே எனக்கு ஒரு 1 டம்ளர் கிட்ட இருந்தது. ஆனா இதுல பாதி அளவுக்கு தான் நான் சேர்த்திருந்தேன். அந்த ஸ்வீட்னஸே கரெக்ட்டா இருந்தது. அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஸ்வீட்னஸ் எல்லாம் கரெக்ட்டா இருந்தது. அப்படியே வந்து இறக்கி உருண்டை பிடிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். உங்ககிட்ட வெல்லத்துல கல்லு மண் எதுவுமே இல்லாம இருக்குன்னா, வெல்லத்த அப்படியே சின்ன சின்னதா துருவி, டைரக்ட்டா பாசிப்பயிறு, தேங்காய், வெல்லம் இந்த 3த்தையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி அதிகமாகும். அந்த மாரி பிரச்சனையே இல்ல. மாவு வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி கரைக்கிறப்ப தான் தண்ணி அதிகமாயிட்டுனா பிடிக்கிறதுக்கு வராது. அந்த மாரி ஒரு வேள ரொம்ப தண்ணி ஆயிட்டு கையில ஒட்டுற மாதிரியே இருக்குன்னா, கடாயில வந்து சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிட்டே இருந்தோம்னா கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சுக்கலாம். கையில எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அது உருண்டை பிடிக்க ஈஸியாவே வரும். எனக்கு ஒரு 15 உருண்டை கிட்ட வந்திருந்தது. இப்ப வெளியில சுசியத்துக்கு பைண்டிங்க்காக மைதா மாவு வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் நல்லா கலந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி மாவ கரைச்சு எடுத்துக்கணும். இந்த மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு சேர்க்கலாமான்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா எப்பவுமே மைதா மாவு வச்சு தான் செஞ்சு குடுப்பாங்க. நானும் மைதா மாவுல தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் கோதுமை மாவுல நான் செஞ்சது கிடையாது. ஏன்னா நெறைய பேர் கேட்பீங்க. அதனாலேயே சொல்லிர்றேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது கோதுமை மாவுல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நல்லா கரைச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னுமே கொஞ்சம் திக்கா இருந்தா தான் அத ஃப்ரை பண்றப்போ நல்லா ஒட்டி வரும். அதனால இன்னும் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம இந்த உருண்டையெல்லாம் இந்த மாவுல முக்கி அப்படியே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்துல இருக்கும். சுசிய நல்லா டீப் ஃப்ரை பண்ணா தான் டேஸ்ட் நல்லாருக்கும். மீடியம் ஹீட்லயே வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடா சாப்பிடுறப்போ வெளியில அப்படியே நல்லா கிரிஸ்பியா இருக்கும் இந்த மைதா மாவோட லேயர். உள்ள அப்படியே நல்லா சாஃப்ட்டா பாசிப்பயிறு ஸ்வீட்னஸோட இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நானே தாராளமா ஒரு 6, 7 சுசியம் சாப்ட்டுருவேன் அட் அ டைம்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கும். வீட்ல செஞ்சா தான் இந்த மாரி சாப்பிடுவேன். கடையிலலாம் போனா 1க்கு மேல இறங்காது. இது வீட்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணாத எண்ணெயில செய்வோமா, டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் கச்ச வாடை எதுவுமே இருக்காது. எனக்கு புடிச்ச ஃபுட் சமைக்கிறேன்னா, சமைக்கிறப்பவே வந்து ரெடியாக, ரெடியாக அப்படியே சாப்பிட்டுட்டே தான் செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கும் சுசியம் போட்டு எடுக்க, எடுக்க அப்படியே சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா ஃபுல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பாக்கும் ஊட்டி விட்டேன். அவளுக்குமே அந்த டேஸ்ட் புடிச்சிருந்தது. நல்லா விரும்பியே சாப்ட்டா. இன்னைக்கு மதியம் தான் பூஜா திங்ஸ் எல்லாமே எடுத்து வெலக்கி வச்சிருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 6 மணிக்கு மேல விளக்குக்கெல்லாம் எடுத்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த வீட்ல பூஜா ரூமுக்குன்னு தனியா இந்த ஸ்பேஸ் இருக்கு. ஒரே ஷெல்ஃப் தான். மேல ஒரு ஷெல்ஃப், கீழ ஒரு ஷெல்ஃப் இருக்கும். நான் சாமி ஃபோட்டோ எதுவுமே இன்னும் ஆணி அடிச்சு எதுவுமே மாட்டல. அப்படியே அந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்கேன்.
நெறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல பூஜா ரூம்ல என்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணும்? எந்தெந்த சாமி ஃபோட்டோ வைக்கணும்? எந்த மாரி விளக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு அந்த மாரி இதெல்லாம் அவ்வளவா தெரியல. நான் வச்சிருக்கிற விளக்கு எல்லாமே அம்மா வாங்கி குடுத்தது. அத வந்து அப்படியே வச்சு சாமி கும்பிடுவேன். எனக்கு வந்து பூஜை பண்றதும் பெருசாலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விளக்கு ஏத்தி கண்ண மூடி 2 நிமிஷம் நின்னு சாமி கும்பிடுவேன். அவ்வளதான். யாருக்கு பர்த்டே? உனக்கு பர்த்டே முடிஞ்சுட்டலம்மா? சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா பாப்பாவ ஹோம் ஒர்க் எழுத வைக்கலான்னு பார்த்தேன். அப்போ ஈவினிங் அவ ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஹால் எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இருக்கிற எல்லா டாய்ஸையும் எடுத்து போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் ஹோம் ஒர்க் எழுத வச்சுட்டு, அப்புறமா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவள தூங்க வைப்பேன். மோஸ்ட்லி குழந்தைங்க இருக்காங்கன்னா, வீடு எப்பவும் இந்த மாரி தான் இருக்கும். நான் இந்த திவான் செட்டு கீழயே டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்றதுனால, அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டக்குனு வீட்டுக்கு யாரும் வராங்கன்னா, டாய்ஸ் எல்லாத்தையும் இந்த பாஸ்கெட்ல போட்டு அப்படியே உள்ள தள்ளிடுவேன். வீடு உடனே கிளீன் ஆன மாதிரி ஆயிடும். நான் பூஜா ரூம்ல சாமி ஃபோட்டோ எதுவுமே ஆணி அடிச்சு மாட்டாம, அப்படியே கீழ தான் வச்சிருப்பேன். மேல வந்து அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாரி இருந்தது. அதுல கொஞ்சம் இந்த பூஜா ரூம் ரிலேட்டடா திங்ஸ் ஏதாவது வாங்கி வைக்கலாமான்னு ரொம்ப நாளா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி புடிச்சு நான் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் இப்ப வாங்கியிருக்கேன். இது ரொம்பவுமே யூனிக்கா இருந்தது. ஃபுல்லாவே வுட் தான். அதுல அழகா கோலம் போட்டு, நீட்டான ஃபினிஷிங்ல இருந்தது. அப்புறமா குட்டியா பெல் ஹேங்கிங்ஸ் எல்லாம் குடுத்துருந்தாங்க. இது வந்து பூஜா ரூம்ல 2 சைட்லயும் என்ட்ரன்ஸ்ல வெளியில ஆணி அடிச்சு மாட்டிட்டு, சின்னதா சுட்டி விளக்கு ஏத்தி வச்சா கூட ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு வந்து சைட்ல மாட்ட முடியாது. அந்த உள்ளுக்குள்ள மேல இருக்குல்ல, கேப் நெறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல தான் ஏதாவது மாட்டி வைக்கணும். நான் இன்னைக்கு வந்து இந்த திங்ஸ் எதுவுமே பூஜா ரூம்ல செட் பண்ணல. இப்போ வந்து அது ரிசீவ் ஆயிருந்தது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நான் இன்னொரு நாள் மாட்டுனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு இன்னொரு விளாக்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்ப இந்த எல்லா திங்ஸையும் அதே பாக்ஸ்ல எடுத்து வச்சிட போறேன். இனிமேல் போயிட்டு தோசை வந்து சுட்டு குடுக்கலாம் எல்லாருக்கும். சுசி சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருந்த மாரி இருந்தது. அதனால சிம்பிளா தோசை, தேங்காய் சட்னி அவ்வளோதான் நைட்டு டின்னரு. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாரும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பபாய்.